செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாலங்காடு காவல் நிலையத்தில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியிடம் 2 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். சிறுவனை கடத்திய வழக்கில் தற்பொழுது விசாரணைக்கு புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். ஏறக்குறைய 2 மணி நேரமாக திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணைக்கு ஜெகன்மூர்த்தி முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் காலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராயிருக்கார். உடன் வழக்கறிஞரோ கட்சி நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ யாரும் வரக்கூடாது என்று நீதிபதி நேற்று அந்த உத்தரவில் தெரிவித்திருந்த நிலையில் தனியாக ஜெகன்மூர்த்தி இந்த காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்கார். வேறு யாரும் அழைத்து வரவில்லை. தொடர்ந்து 2 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கடத்தல் சம்பவத்தில் ஜெகன்மூர்த்திக்கு உள்ள தொடர்புகள் குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மகேஸ்வரி, அதே போல புரட்சி பாரதம் கட்சியுடைய வழக்கறிஞர் சரத் என்ற 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு சரத் அளித்த வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்தியுடைய தொடர்பு குறித்து காவல்துறை உறுதி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல கூடுதல் டிஜிபி ஜெயராம் மற்றும் ஜெகன்மூர்த்தியுடைய தொலைபேசி உரையாடல் இருப்பதையும் காவல்துறை உறுதி செய்திருப்பதை அடுத்து இந்த கடத்தல் சம்பவத்திற்கு அரசு வாகனத்தை பயன்படுத்தியது எதற்காக என்ற அடிப்படையிலும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கார்கள் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இருக்கிறது. கூடுதல் டிஜிபியுடைய ஜெயராமனுடைய கார் இந்த கடத்தல் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த காரை மட்டும் இதுவரை காவல்துறை பறிமுதல் செய்யவில்லை. மற்ற 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் காவல்துறையினரும் சில சம்பவத்தை மறைத்து அதுபோன்ற தகவலும் இருப்பதால் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணைக்கு பின்னர் ஜெகன்மூர்த்தி மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது, குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் கோரிக்கை வைத்ததில் நீதிபதி அதை ஏற்க மறுத்துவிட்டார். விசாரணையின் போது கடத்தலில் தொடர்பு இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஜெகன்மூர்த்தியிடம் 2 மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்டமாக காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற விவரம் தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.